ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அலிஸ் வீடு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். என்ன ஸ்நாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 65 செய்ய போகிறோம். 65 சில்லியோ காலிஃப்ளவரோ கிடையாது, இது வந்து ப்ரொக்கோலி 65 செய்ய போகிறோம் இன்றைக்கி. இந்த ப்ரொக்கோலி 65 வந்து நீங்கள் எப்போவாவது ஒரு டைம் எடுத்துக்கலாம். ப்ரொக்கோலி வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி சாப்பிடாதீங்க. இது வந்து ரேர் யூஸ்க்காக தான், அதனால தான் சொல்கிறேன். நான் இப்போவே மென்ஷன் பண்ணிடுறேன். ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலியில் வந்து நிறைய சத்து இருக்குது. ஸோ அந்த ப்ரொக்கோலி வந்து நம்ம பச்சையாக சாப்பிடும்போதோ இல்லை ஹாஃப் பாயில் செஞ்சு இல்லை சேலட் மாதிரி இந்த மாதிரி சாப்பிடும்போது வந்து அதில் உள்ள சத்து அவ்வளவும் நமக்கு வந்து மொத்தமாக கிடைக்கும். இந்த சில்லி வந்து சம்டைம்ஸ் எப்போவாவது உங்கள் குழந்தைங்க வந்து ப்ரொக்கோலி சாப்பிட மாட்டேங்கிறாங்க, அவாய்ட் பண்ணுறாங்க, அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சில்லி செஞ்சு சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக வந்து அதிகமாக வந்து ப்ரொக்கோலி வந்து இந்த மாதிரி சில்லி மாதிரி செய்யாதீங்க. அதை நான் ஸ்டார்டிங்லேயே மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொக்கோலியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலியை வந்து சமைக்க போகும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே உள்ள பூ மாதிரி உள்ள பகுதியை மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணி சமைக்கிறாங்க. பட் அது தண்டில் உள்ள பகுதியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம கட் பண்ணி அதையும் சமைக்க யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து ப்ரொக்கோலியில் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸ்லேயுமே வந்து அவ்வளோ சத்து இருக்குது. நம்ம அந்த தண்டு பகுதியை வந்து எப்போவுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதையும் நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரொக்கோலி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. இப்போ நம்ம ப்ரொக்கோலியோட மேலே உள்ள பூவெல்லாம் கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம தண்டு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள், இந்த ப்ரொக்கோலியோட தண்டு வந்து மேலே வந்து ஒரு திக்காக இருக்கும், அந்த பாட்டம்லேயும் கொஞ்சம் திக்னஸ் இருக்கும். அதை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பாட்டமில் இருக்க கொஞ்சம் மொத்தமாக கொஞ்சம் நமக்கு வேஸ்டான மாதிரி இருக்க பார்ட்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த திக்கான உள்ள லேயரை மட்டும், அந்த ஸ்கின்னை மட்டும் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு அந்த சென்ட்ரல் உள்ள பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம நார்மலாக எப்பவும் போல் நம்ம பீஸாக கட் பண்ணி நம்ம சமைக்கிற பொரியல் பண்ணாலோ இல்லை சில்லி செஞ்சாலோ இந்த மாதிரி எது பண்ணாலுமோ அது கூட வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வெந்துடும். நீங்கள் வந்து ப்ரொக்கோலி வந்து அந்த பூ பகுதி வந்து சீக்கிரம் வெந்துடும், இந்த தண்டு வந்து வேகாதுன்னு நினைக்காதீங்க. இதுவுமே அந்த பூ வேகுற அதே டைமில் வந்து இந்த தண்டுமே வந்து ரொம்ப சாஃப்டாக வெந்துடும். ஸோ இந்த பார்ட்ஸை வந்து எப்போவுமே நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. இதையும் நம்ம சமையலில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி சமையலில் சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ப்ரொக்கோலியை சேம் காலிஃப்ளவர் மாதிரியே கொதிக்க வச்ச தண்ணியில் ஒரு 2 to 3 minutes மட்டும் போட்டு வடித்து எடுத்துக்கலாம். நம்ம ப்ரொக்கோலி எடுத்து வச்சாச்சு. இப்போ அது கூட ஒரு ஹாஃப் லெமனை ஜூஸ் புழிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அந்த கருவேப்பிலை வந்து நம்ம சில்லி செய்யும்போது அந்த ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது நம்ம ஒரு முருன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் சொல்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஒரு ப்ரொக்கோலி எடுத்துருந்தேன், அதுக்கு தேவையான அளவு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். 1.5 ஸ்பூன் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துக்கலாம். உங்களுக்கு அதுக்கு மேலேயும் காரம் வேணும் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. சில்லி பவுடர் மட்டும் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஸ்பூன்னு கார்ன்ஃப்ளாரும் ஒரு ஸ்பூனு ரைஸ் ஃப்ளாரும் எடுத்து வச்சுருக்கேன். அது ரெண்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம இந்த போட்டிருக்க மிக்ஸ் எல்லாமே வந்து ப்ரொக்கோலியோட எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ண முடியல அப்படின்னா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நம்ம வந்து ட்ரையாக வடித்து தான் வச்சுருக்கோம் ப்ரொக்கோலியை. அது நம்ம கார்ன்ஃப்ளவர் ரைஸ் ஃப்ளவர் இது எல்லாமே வந்து ட்ரையாக போட்டிருக்கனால வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணும்போது வந்து நல்லா நமக்கு மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தண்ணி ரொம்ப சேர்த்துற வேணாம், கொஞ்சமாக மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரொக்கோலியை மசாலா எல்லா பக்கம் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ப்ரொக்கோலி வந்து ஊறணும்லாம் அவசியம் இல்லை, நம்ம மிக்ஸ் பண்ண உடனேவே செய்யலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம ப்ரொக்கோலியை பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ஆல்ரெடி ஹீட் ஆகிடுச்சு. நம்ம ப்ரொக்கோலியை ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். நம்ம புரட்டாசி மாதம் சிக்கன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இந்த மாதிரி சம்டைம்ஸ் எப்போவாவது ரேராக இதை ட்ரை பண்ணிக்கலாம், நல்லாவே இருக்கும். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியான ப்ரொக்கோலி 65 ரெடியாகிட்டே இருக்குது. நம்ம அந்த கருவேப்பிலை போட்டோம் பார்த்தீங்களா, அந்த கருவேப்பிலை வந்து நம்ம எண்ணெயில் வந்து இந்த மாதிரி பொரிச்சிட்டு அதை திரும்ப அந்த ப்ரொக்கோலியோடு சேர்த்து சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும். நம்ம ஃபஸ்ட்டு பேட்ச் போட்ட ப்ரொக்கோலி 65 மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இப்போது எடுத்துகிட்டு நம்ம மீதி உள்ள ப்ரொக்கோலியையும் செகண்ட் பேட்சில் போட்டு எடுத்துக்கலாம்.
ரொம்பவே சூப்பரான அண்ட் டேஸ்டியான ப்ரோக்கோலி 65 ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.